ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை சங்கீதம் 18வது சங்கீதம் 30வது வார்த்தை. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் யாருக்கு கேடகமாயிருக்கிறார்? அவரை நம்புகிற அனைவருக்கும் ஆண்டவர் கேடகமாயிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாயிருக்கிறார். உங்களுக்கு அவரே பாதுகாப்புக்குரியவராயிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களிடம் இருந்து உங்களை பாதுகாக்க கர்த்தர் உங்களுக்கு கேடகமாயிருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புங்கள். அவர் ஒருவரே நம்முடைய நம்பிக்கைக்குரியவர். உலகத்து ஜனங்களுக்கு பொருட்கள், பணங்கள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள் துணையாயிருக்கலாம். இன்சூரன்ஸ் போட்டிருப்பார்கள், சேவிங்ஸ் பணத்தை தன்னுடைய வருங்காலத்திற்காக ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்திருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தரே துணையாயிருப்பார். நீங்கள் உலகத்துக்குரிய காரியங்களை உங்களுக்கு துணையாக நம்பாதிருங்கள். நீங்கள் எப்பொழுதும் நம்ப வேண்டிய ஒன்று, கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு கேடகமாயிருக்கிறார். தாவீதுக்கு கர்த்தர் கேடகமாயிருந்தார். ஆகவேதான் தாவீதினுடைய வாழ்க்கையில வந்த எல்லா சத்துருக்களுடைய கைகளிலும் இருந்து அவன் விடுவிக்கப்பட்டான். கரடியின் கையுக்கும் சிங்கத்தின் கையுக்கும் விடுவிக்கப்பட்டவன், பொல்லாத மனிதர்களுடைய கைகளுக்கும் அவன் விடுவிக்கப்பட்டான். அவன் தப்புவிக்கப்பட்டான். தாவீது ஒரு இடத்திலையும் தோல்வி அடையவில்லை. தாவீதை ஒருவராலும் வீழ்த்திவிட முடியவில்லை. காரணம் என்ன? தாவீதுக்கு கர்த்தர் கேடகமாயிருந்தார். கர்த்தர் உங்களுக்கு கேடகமாயிருப்பார். ஆனால் நீங்கள் போகிற எல்லா இடங்களிலும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். கர்த்தரை உங்களுக்கு கேடகமாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தாவே, நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, நீர் என் துணையாயிருக்கிறீர் என்று. தாவீதை விலக்கி காத்தது போல ஆண்டவர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். அன்பின் நல்ல ஆண்டவரே, தம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமாயிருக்கிற கர்த்தாவே, உம்முடைய ஜனத்திற்கு நீர் நம்பிக்கையாக, துணையாக, கேடகமாயிருப்பீராக. இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா சத்துருவின் கைகளில் இருந்தும் இவர்கள் விடுவிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். சிலுவையின் இரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.